ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஸ்மார்ட் கார்டில் நம்ம ஃபேமிலி மெம்பரோட நேம் எப்படி ஆட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ரூமில் போய்கிட்டு டிஎன்பிடிஎஸ் அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணிங்க அப்படின்னா டிஎன்பிடிஎஸோட அஃபிஷியல் வெப்சைட் ஓப்பன் ஆகும். உள்ளே போனீங்க அப்படின்னா நீங்கள் எந்த மொபைல் நம்பர் கொடுத்துருக்கீங்களோ அந்த மொபைல் நம்பரை டைப் பண்ணிவிட்டு கீழே கேப்சா குறியீடு காட்டும். அதை டைப் பண்ணிவிட்டு பதிவு செய்ய அப்படின்னு கொடுத்தீங்கன்னா நீங்கள் எந்த மொபைல் நம்பர் கொடுத்துருக்கீங்களோ அந்த மொபைல் நம்பருக்கு வந்து ஒரு ஓடிபி சென்ட் பண்ணுவாங்க. அந்த ஓடிபியை நீங்கள் கீழே கொடுத்துருக்குற ஒரு முறை கடவுச்சொல் அப்படின்ற இடத்துல டைப் பண்ணிவிட்டு பதிவு செய்ய அப்படின்னு சொல்லிட்டிங்கன்னா உங்களோட ஸ்மார்ட் கார்டு வந்து ஓப்பன் ஆகும். உள்ளே போனோடனே உங்களோட ஸ்மார்ட் கார்டில் இருக்கிற ஃபேமிலி மெம்பர்ஸோட டீட்டெயில்ஸ் எல்லாமே ஷோ ஆகும். அதில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் யாரோட நேமை வந்து இணைக்க போகிறீங்களோ அவங்களோட ஆதார் கார்டு இல்லாட்டி பர்த் சர்டிஃபிகேட் வச்சுக்கிறணும். மேக்ஸிமம் ஆதார் கார்டே வச்சுக்கோங்க, ஏன்னா அதான் வந்து அக்செப்ட் பண்ணுறாங்க. பர்த் சர்டிஃபிகேட்னால் கொஞ்சம் ரிஜெக்ட் பண்ணுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஃபஸ்ட்டு அவங்க அந்த அந்த மெம்பரோட நேமை வந்து இங்கிலீஷில் டைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வந்து தமிழில் டைப் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் சைடில் டேட் ஆஃப் பர்த், ஆதார் கார்டில் என்ன டேட் ஆஃப் பர்த் இருக்கோ அந்த டேட் ஆஃப் பர்த்தை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. 6 வயசுக்கு மேலே இருந்தால் மட்டும்தான் இதில் வந்து நம்ம ஃபேமிலி மெம்பராக ஆட் பண்ண முடியும். உறவு முறை வந்து அந்த ஃபேமிலி கார்டோட குடும்ப தலைவருக்கு இவங்க என்ன ரிலேஷன்ஷிப் அப்படின்னு சொல்லிட்டு செலக்ட் பண்ணிக்கோங்க. சன்னா டாட்டரா அந்த மாதிரி செலக்ட் பண்ணிக்கோங்க. மாற்றுத்திறனாளியாக இருந்தால் அந்த டீட்டெயில்ஸ் கொடுத்துக்கோங்க, அப்படி இல்லைன்னா கொடுக்க தேவையில்லை. நெக்ஸ்ட்டு வந்து மற்ற ஆவணங்கள் அப்படின்ற இடத்துல ஆதார் அட்டையை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. சைடில் வந்து ஆதார் அட்டையை 1 MB அளவுக்குள்ளே வந்து நீங்கள் ரீசைஸ் பண்ணி வச்சுக்கிறணும். அப்போ தான் இதில் வந்து அப்லோட் பண்ண முடியும். சூஸ் ஃபைல் கொடுத்தீங்க அப்படின்னா நம்ம ஆதார் அட்டை ரீசைஸ் பண்ணி வச்சுருக்கதை இது பண்ணிவிட்டு பதிவேற்ற அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தீங்கன்னா கோப்பு வெற்றிகரமாக பதிவேற்றப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு காட்டும். நெக்ஸ்ட்டு வந்து ஆதார் எண் அப்படின்ற இடத்துல 4 டிஜிட்டாக நம்மளோட ஆதார் நம்பர் எல்லாத்தையும் டைப் பண்ணிவிட்டு உறுப்பினரை சேர்க்க அப்படின்னு சொல்லிட்டு கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மெம்பரோட டீட்டெயில்ஸ் வந்து ஆட் ஆயிரும். ஒன்ஸ் அது கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணிக்கோங்க. நேமு எல்லாமே கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணிக்கோங்க. கரெக்ஷன் ஏதாவது இருந்தால் கரெக்ஷன் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா உறுதிப்படுத்துதல்ன்ற கீழே இருக்கிற செக் பாக்ஸை டிக் பண்ணிவிட்டு பதிவு செய்ய அப்படின்றத கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு குறிப்பு எண் கொடுப்பாங்க. அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் மொபைல் நம்பருக்கும் மெசேஜாக சென்ட் பண்ணியிருப்பாங்க. இதை வச்சு நீங்கள் வந்து ஸ்டேட்டஸ் வந்து செக் பண்ணிக்கிறலாம். உங்களோட விண்ணப்பம் வந்து எந்த ஸ்டேட்டஸில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த அட்டை தொடர்பான சேவைகள்ன்ற இடத்துல அந்த நம்பரை கிளிக் பண்ணி பதிவு செய்ய அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தீங்கன்னா நீங்கள் கொடுத்தது எந்த இதில் இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். கோரிக்கை சமர்ப்பிக்கப்பட்டது, ஆவண சரிபார்ப்பு, துறை சரிபார்ப்பு, கோரிக்கை அனுமதிக்கப்பட்டது, அதுக்கப்புறம் தான் உங்களோட நேம் வந்து உங்களோட ஸ்மார்ட் கார்டில் ஆட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். இதை நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கலாம், விண்ணப்ப பதிவிறக்கம் அப்படின்னு சொல்லிட்டு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதில் ஏதாவது டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.